ரொம்ப சிக்கனாக பண்ணால் கொஞ்சம் சேவ் பண்ணலாமா, இருக்குது செலவெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. 4000 to 5000 ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ சென்னையில் எல்லா விதமான உடம்பு சரியில்லாத போச்சுன்னா அது கூட காலி ஆகிடும். அதனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு மனிதன் வந்து எப்படி ஒரு 75,000 ரூபாய் 80,000 ரூபாய் வாங்கினதா எதாவது சேவ் பண்ண, அப்புறம் ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தில் கூட ரொம்ப கஞ்சித்தனமாக இருக்கிறீங்க நீங்கள். அது வாங்கி தர மாட்டேன், இது வாங்கி தர மாட்டேன்னு சொல்லுவேன். வாங்கி தரமா இருக்கிற சுச்சுவேஷன் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிட்டு ஃபேமிலி நடத்த முடிக்க வச்சு, அதுக்கப்புறம் வந்து வீட்டில் ரூம் ரெண்ட்டு கட்டி இருக்கிற ஜென்ரல் மெட்டீரியலாக வாங்கி சாப்பிடணுமானா அன்எக்ஸ்பெக்டடான ஒரு செலவு வரும்பொழுது சம்டைம் பட்ஜெட்டை தாண்டி போகும். பட் மோஸ்ட்லி வந்து வித்தின் த பட்ஜெட் தான் நாங்கள் பிளான் பண்ணி செலவு பண்ணுறது. ட்ரெஸ் கண்டிஷனில் போனால் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸை திருப்பி ரீயூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு 6 மாதம் போன பண்ணி இது பலாசை வச்சு நம்ம லேட்டஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம்னு சொல்லாரு. ஹலோ சார். ஹாய், ஹலோ. உங்கள் நேம்? இப்போ ஜேக்கப். சார், இப்போ என்ன டாபிக்னா, நீங்கள் மந்த்லி இப்போ வந்து சேலரி வாங்குறத விட அதிகமாக நிறைய பேத்துக்கு செலவாகுது. ஓகே. ஸோ நீங்கள் வந்து எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணுறீங்க? ஒரு நாளைக்கு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளுன்னு நான் பார்க்க மாட்டேன். யூஸ்வலி அந்த வீக்கெண்ட்ஸ் தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா வீக் டேஸில் மோஸ்ட்லி ஒர்க்கு, ஸோ வீட்டிலே இருந்துருவோம், எதுவும் பெருசாக செலவு இருக்காது. ஒன்லி வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டேஸ் தான் வந்து எஸ்பெஷலி நான் இந்த ஸ்டேஜில் குழந்தைக்காக வெளியே கூப்பிட்டு போகிறது, அப்புறம் ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தில் ஒரு வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே ரெண்டு சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4000 to 5000 ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ சென்னையில் எல்லா விதமான என்ன சொல்கிறது டிஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்க செலவும் இருக்குது. அசன் நீங்கள் 100 ரூபாலேருந்து செலவு பண்ணலாம், 10,000 செலவு பண்ணலாம். உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி செலவு பண்ணலாம்? என்ன பொறுத்தவரை கேட்டிங்கன்னா ஒரு 3000 to 4000 ஆகும் ஒரு வீக்கெண்டுக்கு. ஒரு நாளைக்கு ஒரு சாட்டர்டே போனோம்னா ஒரு 2000 ரூபா, அதுக்கப்புறம் அடுத்து ஒரு 2000 ரூபா, அந்த மாதிரி ஒரு 3000 to 5000 ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் மந்த்லி வாங்குறத விட ஓகேவா அதிலே முடிச்சிருங்க, சேலரியிலே முடிச்சிருங்களா? அதை விட அதிகமாக செலவாகுது? அதிகமாக செலவாகாது. மோஸ்ட்லி ஒரு அன்எக்ஸ்பெக்டடான, நான் அப்படி பிளான் பண்ணியிருக்கேன், அன்எக்ஸ்பெக்டடான ஒரு செலவு வரும்பொழுது சம்டைம் பட்ஜெட்டை தாண்டி போகும். பட் மோஸ்ட்லி வந்து வித்தின் த பட்ஜெட் தான் நாங்கள் பிளான் பண்ணி செலவு பண்ணுறது. அதனால் செலவை வந்து பிளான் பண்ணி தான் பண்ணுறீங்க அப்படிங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ சென்னையில் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் இருக்காங்க, 15,000 செலவு பண்ணவங்களாம் ரெண்ட் வீட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்களோட சுச்சுவேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சீனிவாச ரெட்டி சார், இப்போ நம்ம மந்த்லி சேலரி வாங்குகிறோம். ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு செலவு பண்ணுறீங்க, பேலன்ஸ் வந்து எவ்வளோ நீங்கள் வந்து மிச்சம் பண்ணி சேமிக்கிறீங்க? சேமிக்கிறதுனா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து ரொம்ப சிக்கனாக பண்ணால் கொஞ்சம் சேவ் பண்ணலாமா, இருக்குது செலவெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே. எங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணால் கூட ஓவராக இருக்குது ரேட்டு. கவர்மெண்ட் வந்து ஓவராக வந்து டேக்ஸ் கீக்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக ஜெனரலாக போனால் கூட இப்போ இருக்குது பசங்களை படிக்க வச்சு, அதுக்கப்புறம் வந்து வீட்டில் ரூம் ரெண்ட்டு கட்டி இருக்கிற ஜென்ரல் மெட்டீரியலாக வாங்கி சாப்பிடணுமானா அப்போ இன்னும் கரெக்டாக பத்தாது, ஒன்றும் சேவ் முடியாது. சப்போஸ் ஒரு 40,000 ரூபாய் சம்பளம் வாங்கினோம்னா ஆக்சுவலாக 40,000 ரூபாய் சம்பளம் காலி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதில் மிச்சம் பண்ணோம்னா மிஞ்சி போனால் ஒரு 10,000 ரூபாய் சேவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, தவிர அதுக்கு மேலே முடியாது. சப்போஸ் உடம்பு சரியில்லாத போச்சுன்னா அது கூட காலி ஆகிடும். அதனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு மனிதன் வந்து எப்படி ஒரு 75,000 ரூபாய் 80,000 ரூபாய் வாங்கினதா எதாவது சேவ் பண்ண முடியும். இதுக்குள்ளே வந்து நிறையா ட்ரெஸ்ஸஸ் அது இது அக்கேஷன்ஸ் எல்லாம் போகுதுல்ல. இதில் வரும்போது நிறைய எதிர்பார்த்தோன்னா ரொம்ப மிச்சம் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இருக்கிற லைஃப் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு ஃபேமிலி மெம்பராக நீங்கள் வந்து குடும்ப தலைவராக இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிறையா விஷயங்களை வந்து நீங்கள் வந்து அதில் பார்த்துருப்பீங்க, ஸ்ட்ரகிள் நிறைய இருந்திருக்கும். நிறையா விஷயம் இப்போ நீங்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க, நடக்கிறது வேறையாக இருக்கும். அதை எப்படி சார் மேனேஜ் பண்ணுறீங்க? ஏன்னா வீட்டில் இருக்கவங்களே நம்ம சொல்லி கஷ்டப்படுத்த முடியாது. ஸோ நீங்களே எல்லாத்தையுமே சமாளிக்கணும். அப்படிங்கிறப்ப எப்படி வந்து அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? அதுமா இப்போ பசங்க இருக்க சுச்சுவேஷன் என்ன பண்ணுறான்னா, இப்போ பார்த்தோன்னா ஃபுட் வந்து அது பிடிக்கலாம் இது பிடிக்கலாம், எனக்கு அது வாங்குற ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்கிறது அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இருக்குது. ட்ரெஸ் கண்டிஷனில் போனால் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸை திருப்பி ரீயூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு 6 மாதம் போன பண்ணி இது பலாசை வச்சு நம்ம லேட்டஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம்னு சொல்லார். அதுக்கப்புறம் வாங்குகிற பொருள் சாப்பிட்ற பொருள் வந்து கொஞ்சம் லிமிட்டாக பார்த்துட்டு, வேஸ்ட் ஆகாதே பார்த்துட்டு, அதிகமாக ட்ராவலிங் பண்ணது, அதிகமாக டூர் பண்ண முடியாது, கொஞ்சம் பண்ணி கொஞ்சம் சேவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. எங்களோட லைஃப்பில் வந்து கொஞ்சம் பேலன்ஸிங்காக கொண்டு வரேன். அப்போது ட்ரபுள் ஆகுது. ஒய்ஃப் கிட்ட பசங்கள்கிட்ட கூட கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் இதாகுது. என்ன இப்போ பார்த்தா கூட ரொம்ப கஞ்சித்தனமாக இருக்கிறீங்க நீங்கள், அது வாங்கி தர மாட்டேன் இது வாங்கி தர மாட்டேன்னு சொல்லுவேன். வாங்கி தரமா இருக்கிற சுச்சுவேஷன் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. செலவு பண்ணுறதுல கேட்குறீங்களா? ஆமாம். எப்படி அவங்க வந்து மிச்சப்படுத்துவாங்க? அவங்க பிளான் பண்ணணும். லக்ஸுரியான என்ன சொல்கிறது என்டர்டெயின்மெண்ட்டும் பொழுதுபோக்கையும் தாண்டி அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான என்டர்டெயின்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அண்ணா நகர் வந்துக்கிட்டிங்கன்னா
நீங்கள் வந்து இந்த 10 ரூபாயில் ஆரம்பிச்சு நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அந்த மாதிரியான டைமும் ஸ்பெண்ட் பண்ணலாம் நீங்கள். மற்றபடி தட் இஸ் how they should maintain. அவங்களுடைய மற்றவங்க பண்ணுறதை பார்த்து அதிகமாக செலவு பண்ண போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட இன்கமை தாண்டின எக்ஸ்பெண்டிச்சர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ தே ஷுட் பி ஏபிள் டு மேனேஜ் இட் ஒரு அக்கார்டிங்லி. ஃபேமிலி மேனாக அந்த குடும்ப தலைவராக இருந்து உங்களுக்கு ஓகேவா? இல்லை ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு ஓகே? கண்டிப்பாக இல்லை என்னது அது நம்மளுடைய அன்ரிட்டன் ரூல் இல்லை, சொல்லாத ஒரு கடமை கட்டளை மாதிரி அதை அவங்க எடுத்துகிட்டு போகணும். அதில் நம்ம ஓகே வித் இட். அப்சல்யூட்லி. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. சார் என்ன முகமே காட்டல நீங்கள் கடைசி? ஆனால் காட்டவே இல்லை, ஃபேஸ் காட்டல பாருங்க. காட்ட மாட்டியாடா? ஆனால் அவனை தூக்கி வச்சுக்க, எனக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ தமிழ் எனக்கு புரிஞ்சு ஃபேமிலி நடத்த முடியும் அப்படி சொல்லி கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு பேஸாக கொண்டு போய் அவங்க தெரியாது கொஞ்சம் நாங்கள் வந்து சேவ் பண்ணி நடுவில் ஒரு வாட்டி உடம்பு சரியில்லாத போச்சு எங்கள் மிஸ்ஸஸ்க்கு. அப்போ என்ன பண்ணிட்டேன்னா பாத்தியம்மா எல்லாம் செலவு பண்ணது இப்படி என்ன செய்யணும்னு சொன்னேன். எங்களை கடன் வாங்கிட்டு வந்து எப்படி தீர்க்கிறது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல, இதுக்கு தான் ஒரு நேரத்துக்கு வந்து நம்ம சேவ் பண்ணுறோம்ன்றது. சப்போஸ் 70,000 ரூபாயில் ஒரு 10% அவர் சேவ் பண்ணலாம் கூட இப்படி அப்படின்னு சொல்லி இது வைப்பார். உங்களுக்கு தெரியாது இவ்வளோ சேவ் பண்ணிருக்கு, இது செலவு பண்ண போகிறா. இனிமேல் லைஃப்பில் வந்து பசங்களோட அது மாதிரி இருக்கணும். சேவ் பண்ணுறதை கண்டிப்பாக பண்ணணும். இல்லைன்னா ஒரு நேரத்துக்கு போய் கடன் வாங்கினோம்னா அது கொடுக்க போதுச்சுன்னு அப்புறம் உயிர் போகும்ல. கண்டிப்பாக. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணுறது கண்டிப்பாக பண்ணி ஆகணும். குடும்ப தலைவர் இருக்கும்போது இருக்கிற குடும்ப சભ்யருக்கு தெரியாது, கொஞ்சம் சேவ் பண்ணி அப்படியே கொண்டு வந்து குடும்பம் நடத்தினா தான் ஓரளவுக்கு நிற்க முடியும்.